ஓகே, இப்போ வந்து மெரினா பீச்சுக்கு வந்தாச்சு. இப்போ வந்து நாங்கள் வந்து வழக்கமாக சாப்பிட்ற கடையில் வந்து முட்டை தோசை மீன் குழம்பு வாங்கியிருக்கோம். இது முடிச்சு தான் அடுத்த ட்ராவலே இருக்குது. டேஸ்ட் பண்ண எப்படி பார்த்து நல்லாவே தான் சொல்கிறேன். என்ன பிளான் இன்னைக்கு? நீங்கள் ஆக்சுவலாக வந்து இந்த பிளானும் இல்லாமல் தான் மெரினா பீச் வந்தோம். அப்புறமா வந்து நான் சொல்லவா, இங்கேருந்து பைக்கில் பாண்டிச்சேரி போயிருமா? இந்த பைக் வச்சுட்டு பாண்டிச்சேரி இங்கே இருக்க மகாபலிபுரம் போனால் போகலாம். சரி, ஓகே, ஒன்று பண்ணுவோம். இங்கேருந்து கிளம்பி மகாபலிபுரம் ரீச் ஆகிட்டு அங்கே ஒரு ஷோ ஒன்று இருக்கு. நான் காமிக்கிறேன். மகாபலிபுரத்தில் ஒரு ஷோ ஒன்று இருக்குது. சரியா, கவர்மெண்ட் வந்து ஓப்பன் பண்ணிருக்காங்க, லைட்டிங் ஷோஸ். அதை பற்றி நம்ம வந்து சும்மா போய் பார்ப்போம். மகாபலிபுரமே போல் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ரொம்ப நாள் இல்லை, ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. இதே போய் பார்த்து வரலாம். ஓகே, பார்ப்போம். ஓகே, சாப்பிட்டுட்டு பேசுவோம். டேஸ்ட் பண்ணு. பேசுவா முட்டை தோசை மீன் குழம்பு வீட்டில் தெரிஞ்சா திட்டுவாங்க, எண்ணெய் விட்டு சாப்பிடுறேன். சூப்பராக இருக்கும். ஆனால் எப்போ வந்தாலும் இங்கே தான் வந்து சாப்பிடுவோம். கடை பேர்னா கோவிந்தம்மா சாப்பாடு கடை. ப்ரோ இங்கே வந்து பார்க்குறியா என்ன இருக்கு? நம்ம ஊரில் வந்து வடக்கன்ஸ் வேலைக்கு தானே வந்துருந்தாங்க. கொஞ்சம் அப்படியே சைடு பாரு, வீடியோ எடுத்துக்கிறாங்க. ஆமாம் ப்ரோ. இல்லை, ஆமாம். வா வா இங்கே பாரு, கொஞ்சம் அப்படியே பாரு. அவன் என்னென்ன பண்ணுறான் பாரு. வேண்டாங்க, 2 பேர் அடங்க மாட்டான்னு போல. இல்லை, ஆமாம். வா, அது மேலே போகலாம். இந்த இது போடுறதுக்கு இங்கே போட்டுக்கலாம்ல. இந்த இது போட்டுருக்காங்க, மேட் அங்கே போட்டிருக்காங்க. எல்லா இடத்தையும் பிளாக் பண்ணி வச்சுக்கிறாங்க. சூப்பரா இருக்குல்ல. இப்போ அந்த வாட்டி ஃபர்ஸ்ட் கிளாஸ் இன்னும் ரெடி பண்றாங்க போல. அங்க பாரு, அதுல இன்னும் ரெடி பண்ணிடுறாங்க பாரு. அப்படியே வாக் பண்ற மாதிரி ரெடி பண்றாங்க போல. அந்த இது பாரு, அதான் அப்படி ரவுண்ட் வாக்கு. எது ரவுண்ட் வாக்கா? இப்படி போயிட்டு அப்படி வருவாங்க. அது இல்ல, அந்த இதெல்லாம் கூடாரமா கொம்புலாம் கட்டி வச்சுருக்காங்க. ஓகே ஓகே ஓகே. இல்லை, சூப்பரா இருக்குல்ல. செம்மையாக தான் இருக்கு. எல்லாம் ஆர்டின்ல அவங்க சொந்தமானுங்க. நடப்போம், மேலேயே நடப்போம். ரப்பர் ஷீட்டா? ரப்பர் ஷீட். தண்ணி வந்தா எகிருமா? அவன் எகிருக்கு பத்தியா? அது என்ன இது ஆடிட்டோரியம் பத்தியா? கலை நிகழ்ச்சி விழா. கலை நிகழ்ச்சி விழா. ஆமா. பவர் பேங்க் எடுத்து வந்தியா? பவர் பேங்கா? இல்லி கொண்டு வரலையே. அப்புறம் எப்படி ஷூட் எடுக்கிறது இன்னைக்கு ஃபுல்லா? எங்க வச்சுன்னே தெரியல. என் நம்பி வந்து இன்னைக்கு வேற வந்த பாரு, ஃபுல் டே ஷூட்டு. நம்ம வேற நிக்காதுல்ல, அப்படிதான் வரும். ஆமா, சரி பார்த்துப்போம், மன்னித்து விடுங்கள். ஓகேவா? ஏதாவது ஒரு பிளேஸ் போலாமே. எங்க போறது உட்காரத்துக்கு? ரீடிங் ஜோனா. எது ரீடிங் ஜோனா? ரீடிங் ஜோனா எந்த இடத்துல? கூட அவங்க படிக்கிற மாதிரி தெரியலையே. பீச்சுக்கு வந்து யாருன்னா படிப்பாங்களா? கேட்ட பத்தி கேள்வி உண்மையா? பீச்சுக்கு வந்து யார் படிக்க போறா? ப்ளூ பீச் கொஞ்சம் நல்லா இருக்குல்ல. லாஸ்ட் டைம் வரும்போது ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த டைம் பாத்தீங்கன்னா மேட்லாம் போட்டு லைட்லாம் வச்சிருக்காங்க. வா வா பாண்டிச்சேரி போவோம், சீக்கிரம் வா. சரியா? ஏது இந்த வண்டியை வச்சுன்னு நம்ம பாண்டிச்சேரிக்கு நாளைக்கு தான் போவோம். இப்போ போயிடலாம் பாண்டிச்சேரி. இல்லை, இப்போ ப்ளூ ஃபிளாக் பீச் வந்து மார்னிங் வியூ வந்துட்டு, இப்போ நைட் வியூ நைட் வரணும். நைட் வரலாம் சூப்பரா. இப்போ ப்ளூ ஃபிளாக் பீச் வந்தாலே இடமே இருக்காது. பார்த்து ஒருத்தவங்க காலி பண்ணி போறாங்க. நாங்கள் போய் ஆட்டிய போட போகிறோம். அந்த இடத்த போய் இந்த இடத்துக்கு வந்தாலே எங்களுக்கு வந்து பழைய நினைவுகள் தான் வருது. ஆமாம், நமக்கு நாடி போட்டுமா? கேக் கட்டி இங்கே தான் இதான் கேக் கட் பண்ணோம். அதாவது ஞாபகம் இருக்குதா? இங்கே தான் வந்து நம்ம 1 year செலிப்ரேஷன் கேக் கட் பண்ணோம். இன்னைக்கு என்னன்னா, இன்னைக்கு ஒரு செலிப்ரேஷன். இன்னைக்கு என்ன செலிப்ரேஷன்னா ஒரு சர்ப்ரைஸ்.
என் தம்பி பர்த்டேக்கு ஒரு gift வாங்கி வந்திருக்கேன், அவனுக்கே தெரியாது. ஓகேவா? இது எப்போ? இது உனக்கு தான். நான் குளிக்கிறதுக்கு ட்ரெஸ் எடுத்துன்னு வரல. ஓகே, நான் பாரு, வந்து பாரு அப்படியே. ஃப்ரெண்ட்ஸு, நம்ம Friends? ஃபேவரட் ஷாப் ஃப்ரெண்ட்ஸு. அவன் தான் பேக் தர மாட்டானே. ஓ, என்ன ப்ரோ செம காஸ்ட்லியா எடுத்துருக்க. தம்பிக்கு எவ்வளவு நாள் கொடுத்துருக்கலாங்க. கோடி இருந்தாலும் பரவாயில்ல, கம்மி தான் நமக்கு. சரியா? தம்பியுடைய படைக்கு அஞ்சா. அடைக்கு அஞ்சான். தம்பிக்காக உயிரையே கொடுப்போம். இதெல்லாம் சாதாரண விஷயம். சூப்பர் சூப்பர். இதெல்லாம் இருக்கா? அதான் சூப்பரா இருக்கு. ஓகே. பர்த்டேக்கு உன்னை பார்க்க முடியல பர்த்டேக்கில். ஆமா, அதனால தான் ஸோ இது பண்ணலாம்னுட்டு சின்ன கிஃப்ட். நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. ஓகே, சரி வாடியா கிளம்பலாம். ஓகே, ஸ்ட்ரைட்டாக பாண்டிச்சேரியா? ஸ்ட்ரைட்டா பாண்டிச்சேரி. ஓகே, கம். டிரைவ் இன் பைக். இந்த வியூ தான் நம்ம லாஸ்ட் டைம் லாஸ்ட் டைம் பார்க்கல. ஏய், லாஸ்ட் டைம் பார்க்கல. இந்த மரம்லாம் வைக்கலையே. எது? இதோ இந்த ட்ரீலாம் ஓ வைக்கல. ஆமாம், என்ன மரம் வந்து? அந்த தென்னை மரம் மாதிரி ஆர்டிஃபிஷியலாக இருக்கும்ல, ஆ இந்த பீச்சில் வளரும்ல, ஆமாம் ஆமாம். அந்த மரம். பாக்கு மரம் தான் இருக்கு. பாக்கு மரம் மாதிரி தான் இருக்குல்ல. ஓகே, பார்த்து எங்கே ப்ரோ வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டு? வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டாக மகாபலிபுரம். அது வரைக்கும் வருமா ப்ரோ சார்ஜ்? வரும். பாத்தீங்களா ப்ளூ ஃபிளாக் பீச் போயிருக்கீங்க. ஸ்விம்மிங் பூல் பக்கத்துலேயே அப்படியே இல்லை ஸ்விம்மிங் பூல். எவ்வளோ க்ரௌடு பாருங்க. வெயில்ல வந்து நல்லா குளிச்சுருக்கிறாங்க. இதுதான் நான் துணி எடுத்துன்னு வந்தேன்னு சொன்னேன். இதுதான் துணி வச்சியா? நம்ம க்ரௌடு. எவ்வளோ என்ட்ரன்ஸ் நீங்கள்? என்ட்ரன்ஸ் எனக்கு தெரியல. 100 rupees இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியா? பரவாயில்ல. ஸ்கேனர் இங்கேயே இது பண்ணிக்கலாம்ல? ஸ்கேன் பண்ணி போனா 10% ஆஃபரா. ஓகே ஓகே. செம்ம வெயில். ஓகே, காலைல கிளைமேட் எப்படி இருந்தது பத்தியா? காலைல நம்ம கிளம்புச்சல் நல்லா இருந்துச்சு. இல்ல அதுக்கு முன்னாடி செம்ம மிஸ்ட் பயங்கரமா இருந்தது. ஆமா. சரி போலாமா? நெக்ஸ்ட் எங்க? பாண்டிச்சேரி. சரியா? பாய். ஆனா உனக்கு பெசன்ட் நகர் பீச் கூட்டு போனாங்க. மெரினா பீச். மெரினால இருந்து நம்ம ஸ்ட்ரைட்டா இப்போ பாண்டிச்சேரி. இந்த வண்டியில பாண்டிச்சேரி போக முடியுமா? மக்கள் நீங்களே சொல்லுங்க, இந்த வண்டியில பாண்டிச்சேரி போக முடியுமா? கமெண்ட்ல சொல்லுங்க. ஹோண்டா ஆக்டிவா 5G பார்த்து தப்பா பேசுறேன். பேக் பிரேக் கிடையாது, ஃப்ரண்ட் பிரேக் கம்மியா இருக்கும். அப்புறம் வந்து வண்டி அப்போ ஆஃப் ஆகும். போயிட்டு பாண்டிச்சேரிக்கு இங்க ஒரு என்ட்ரன்ஸ் போடுறான். எனக்கு தெரிஞ்சு மொத்தமா லைட் ஹவுஸ் வரைக்கும் ப்ளூ ஃபிளாக் எடுத்து வந்துருவான்னு நினைக்கிறேன். முடிச்சிருவானுங்க ஃபுல்லா. சூப்பரா இருக்கும். பீச்சில் பார்த்தீங்கன்னா மெட்ரோ ரயில் வருது. அப்படியே பீச் ஒட்டின மாதிரி. பீச் ஒட்டின மாதிரி மெட்ரோ. இது பீச் பார்த்தீங்கன்னா காந்தி சிலை இருக்குங்களா, காந்தி சிலைக்கு அப்படியே பின்னாடியே வருது. ஆமா, காஞ்சிபுரம் ஸ்டாப்பிங்ல இறங்குறோம். ஃபுல்லா மெரினா பீச் ஃபுல்லா வந்து லைட் ஹவுஸ் வரைக்கும் ப்ளூ ஃபிளாக் பீச் தான் எடுத்து போறாங்க. இது இறங்கி இப்படியே பிளாட்ஃபார்ம் அவ்வளவுதான். ஆமா, எனக்கு இன்னும் இது வந்து அண்டர் கிரவுண்ட் இருக்கும்னு தோணுது. லைட் ஹவுஸ் வந்து பீச் மெரினா பீச் ஸ்விம்மிங் பூல்ல இருந்து லைட் ஹவுஸ் வரைக்கும் வந்துட்டு இருக்கோம். லைட் ஹவுஸ் வந்து இன்னும் ரெடியா பண்ணலன்னு நினைக்கிறேன். இல்ல பண்ணல அலோட் பண்ணலையா? அடுத்து வந்து கண்டிப்பா இந்த லைட் ஹவுஸ் இருக்கும். அது ரெண்டு இப்போ பட்டினம்பாக்கம் பீச்சுக்குள்ளே என்ட்ரு ஆகிறோம். அப்படியே இந்த பீச் ஓரமாகவே வந்தால் வந்துடும். ஆமாம், அப்படியே பீச் ஓரமாக வந்தால் சைடு ஃபுல்லாக வந்து ஃபிஷ் மார்க்கெட்டு. அது வந்து ஃபிஷ் மார்க்கெட். ஆமாம், பட்டினம்பாக்கம் ஃபிஷ் மார்க்கெட்டு. மார்னிங்கில் வந்தால் நல்லா கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸாக கிடைக்கும். ஃப்ரெஷ்ஷாகவும் கிடைக்கும் இங்கே. ஃப்ரெஷ்ஷு தான்.
அப்படியே பிடிச்சி எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்க. பாருங்க வலையிலேருந்து மீன் எடுக்கிறாங்க பாருங்க, சைட் பாருங்க பாருங்க, வலையிலேருந்து மீன் பிடிச்சி எடுக்கிறாங்க பாருங்க, பார்த்தீங்கன்னாலே தெரியும். மீன் பிடிக்கிறோம் இங்கே பாருங்க, வலையிலேருந்து பிரித்து மீன் போடுறாங்க. கவலை பொடி கவலை எடுக்க மாட்டாங்க. நம்ம டேஸ்ட். இப்போ நம்ம சாப்பிட்டல குழம்பு, அது இதுதான். இதே இல்லை மத்தி ஈவினிங் வரும்போது மீன் வாங்கிக்கலாம். ஓகே ஜென்மம் போகிறேன் ஃபுல்லாக ஃபிஷ்ஷாக இருக்கும். ஃபுல்லாக ஆமாம், ஃபுல்லாக ஃபிஷ் தான். இதான் என்னது பட்டினப்பாக்கம் மார்க்கெட்டா? பட்டினப்பாக்கம் மார்க்கெட். பட்டினப்பாக்கம் அதாவது அந்த இது தரேன் டிசைன்லாம் பண்ணிருக்காங்க, கம்மியாக பண்ணிடுவேன். சவுத்தில் இந்த மெட்ராஸ் பத்தில் சவுத்தில் வரைவாங்களா? ஆமாம், மெட்ராஸ் பத்தில் வரும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணணும் மீன் வாங்க. இதுதான் மீன் மார்க்கெட் தான். கவர்மெண்ட் அதுவா அது? ஆமாம். இல்ல பக்கத்தில் இருக்கு நவீன மீன் அங்காடி, அது இருக்கு பாரு பக்கத்துல, அதான் கவர்மெண்ட். இதுதான் உள்ள கூட்ட போறேன். வந்து மாடர்ன் ஃபிஷ் மார்க்கெட். இது பட்டினப்பாக்கம் பீச் ஆப்போசிட்லயே பட்டினப்பாக்கம் மார்க்கெட். டேரக்ட் சேல்ல இது. டேரக்ட் சேல். கொஞ்சம் ரேட் எப்படின்னு தெரியல, ட்ரை பண்ணி பார்க்கலாம். உள்ள போய் குவாலிட்டி வந்து இப்போ போவோம், பாண்டிச்சேரி போகிறதால எங்கே போக முடியும் இந்த வண்டியில். இந்த வண்டியில் போக முடியாது. பாண்டிச்சேரி இந்த வண்டி தான் போகிறோம், பட் வந்து என்ன சொல்கிறது, மீன் வாங்கி போக முடியாதுல்ல, அதுக்காக தான். ஓகே, ஆற்றுக்கு இன்னும் கொஞ்சம் தொழில் போனோடனே அட்மிட் பண்ணலாம். மீனவர்களுக்கான கோட்ரஸ் அது எவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்க பாருங்க, சூப்பராக ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது. தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியமா சீனிவாசபுரம், எவ்வளோ பெருசாக இருக்குது, செம்மையாக கட்டியிருக்கானுங்க. மூங்கில் இதுவாக இருக்கு. ஏரோடான் ஹெலி ஸ்டேஷன், ஹெலிகாப்டர். ஆமாம், உள்ள ஹெலிகாப்டர் பொங்கலுக்கு போட்டிருந்தாங்கல்ல. ஆமாம். இதுதான் இதுதான் இந்த கல்யாண பெருமாள் கோயில்ல
கோயில தான் வந்து மாலை போட்டு சுத்தினா கல்யாணம் நடக்கும். பெருமாள் கோயில், கல்யாண பெருமாள் கோயில். மக்களே பார்க் வந்துருச்சு. நீங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு கார் நிறுத்திருக்காங்க பாருங்க, எவ்வளவு க்ரௌடு. இந்த வீடியோ வந்து நம்ம சேனல்லே இருக்கு. இந்த வீடியோ ஆல்ரெடி நாங்க எங்க சேனல்லே இருக்கு. நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறோம், பாருங்க, நல்லா இருக்கும். இப்படி போனா மகாபலிபுரம், இப்படி போனா பாண்டிச்சேரி. ஆமா, எப்படி போலாம்? மகாபலிபுரம் போவோம் ஃபர்ஸ்ட். பாண்டிச்சேரி அப்பா பார்த்துக்கலாம். ஓகே, போவோம் வாங்க. நம்ம போற இடம் எங்க இருக்கு? வெல்கம் டு எஸ்ஆர் ப்ரோ வ்ளாக்ஸ். கடைசியாக மகாபலிபுரம் வந்து சேர்ந்தாச்சு. அங்கேருந்து இந்த க்ளோ கார்டன் வந்திருக்கோம். மகாபலிபுரம் சரிங்களா, உள்ளே வாங்க போய் பார்ப்போம். நாங்க என்ன செய்தாலும் தமிழோடு தானே எங்க சந்தோஷம் சங்கீதம்